ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரீம் பாய். நம்ம இனிமேல் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வீடியோ கன்ஃபார்ம் டெய்லி வரும். அதுக்காக நமக்கு 4-5 வியூஸ் தான் போகுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு பண்டில் விட போகிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னாக வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது டைமண்ட்ஸாக வருமானு தெரியல, ஆனால் இது ஒரு ஸ்பின் வழியாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் யாரும் நம்ம வீடியோவே பார்க்குறதில்ல, அதனால நீங்கள் டெய்லி வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இனிமேல் ஈவெண்ட் வரான்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு போடலான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈவெண்ட்டும் ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு போடுவேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக நீங்கள் பார்க்குறீங்க ஈவெண்ட்டு ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. நீங்கள் இப்போ நான் ரீசெண்டாக ஈவெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. நாளையிலேருந்து அது டெய்லி வரும். அநேகமாக நான் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 3 டைம்ஸ் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அநேகமாக ஈவெண்ட் வீக்லி 3 டைம்ஸு. அதுக்கப்புறம் ஈவெண்ட் 3 டைம்ஸு ஹெட்ஷாட் டிப்ஸு டெய்லி போடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த கன் ஸ்கின்ஸு அதெல்லாம் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஃப்ரீ தான். அப்புறம் இந்த பண்டல்லாம் நம்மளுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. மேஜிக் கியூப் ஸ்டோரில் ஆட் பண்ணுறாங்களா, இதோ ஒரு ஸ்பின்னோ பண்டில்லோ ஆட் பண்ணுவாங்க. அநேகமாக அது கன்ஃபார்மாக ஸ்பின் தான் நினைக்கிறேன். அநேகமாக நான் சொல்கிறேன் ஹெட்ஷாட் டிப்ஸ் அதில் புது ட்ராக் ஒன்று இருக்குது. இப்போ தான் நான் அந்த ட்ராகை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு பண்டிலும் வரும். என்னடா பண்டில் இது? மேஜிக் டியூப்பில் நிறைய பண்டில், நிறைய சர்வரில் நிறைய பண்டில் கன் ஸ்கின்ஸ்னு இருக்குது. இந்தியன் சர்வரில் மட்டும்தான் நமக்கு இதுவுமே இல்லை. அநேகமாக இப்போவும் இந்தியன் சர்வர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கேரக்டரு. அது அவெஞ்சர்ஸில் ஒரு கேரக்டரோட தலையில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அது அவெஞ்சர்ஸாக என்னன்னு தெரியல. அவெஞ்சர்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு கோல்டன் கலரில் இது ரீமேக் பண்ணி விட்டுருக்காங்க. அநேகமாக என்னடா இது விட்டுருக்கீங்க? இதெல்லாம் யார் தான் எடுப்பான்னு எனக்கு தெரியல, ஆனால் எடுக்கிறவங்களாம் எடுப்பாங்க. அநேகமாக இது ஒரு ஃபேமஸான பண்டில் தான் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபீமேல் பண்டில் இதை பேஸ் பண்ணி விடுற மேல் பண்டில் தான் எல்லாரும் விட்டிங்கன்னா வாங்குவாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா இதோட தலையில் இருக்க அந்த துண்டி போட்ட மண்டை, அதுக்காகவே எல்லோரும் வாங்குவாங்க. அந்தளவுக்கு சூப்பரான இது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இன்குபேட்டர் பண்டில், இது ஒரு டைம் பாம்பு, அந்த தாம்சன் டைம்லைன் தாம்சன் மாதிரி இருக்குது. டைம் பாம்பு வச்ச தாம்சன் மாதிரி இருக்குன்னு அது ஒரு இன்குபேட்டரில் விட்ட இந்த 2 பண்டில், ஃபீமேல் பண்டில் ஒன்று, மேல் பண்டில் ஒன்று. இது நம்ம இப்போ தான் நம்ம கேம்குள்ளே ஆட் பண்ணாங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஐடி பேன் ஆனால இதில் நான் சேர்த்து வச்சுருந்தேன். எல்லா மேஜிக் கியூபு எல்லா பண்டிலும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இங்கே பார்க்குறீங்கன்னா இந்த பண்டில்ஸு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் விட்ட ஒரு பண்டில் நமக்கு திருப்பி விட போகிறான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு பண்டில், இதெல்லாம் யாரா வாங்குவீங்க? ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்கன்னு தான் தெரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபீமேல் பண்டில் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபீமேல் பண்டில் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இது ரொம்ப ஃபேமஸான பண்டில்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பண்டில் யார் போடுவான்னு நீ மறக்காம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் செம்ம ஃபேமஸான பண்டில்ஸு. அநேகமாக இது மேல் பண்டில் செம்ம ஃபேமஸ் தான். அநேகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். அதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா நமக்கு B2K தெரியும்ல, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அநேகமாக யாரெல்லாம் B2K ஃபேனு அப்படின்னு சொன்னால் B2K அந்த சும்மா அந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ் மட்டும் விடுவாங்க. இப்போ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இதெல்லாம் மேஜிக் கியூப் ஸ்டோரில் ஆட் பண்ண போகிறாங்க. இந்த B2Kயோட அந்த ஃபேஸ் அந்த ஒரு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த பண்டில் வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபயர் பண்டில் இருக்குது. இந்த ஷர்ட்டு, இந்த ஹெட்டெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இந்த ஃபீமேல் பண்டில் நீங்கள் பார்த்தா அந்த ஃபயர் பண்டில் இருக்குது, அது கன்ஃபார்மாக வாங்கிடலாம். அது அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த ஒரு ஃபீமேல் பண்டில், அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஃபீமேல் பண்டில், ரெண்டும் பேஸ் பண்ணி அந்த மேல் பண்டில் பேஸ் பண்ணி விட்டது தான் கியூப் மேஜிக்னு சொல்லிட்டு நமக்கு விட்டுருக்காங்க. அநேகமாக நீங்கள் பார்த்த மாதிரி நம்ம சேனலில் நல்லா வீடியோஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. இப்போ தான் நமக்கு ரீசெண்டாக வீடியோஸே போகலை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனில் இது ஒரு புது கேரக்டர் தான் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கேரக்டருக்கு கூல் டவுன் இன்க்ரீஸ் டேமேஜ் 1, லாஸ்ட் 2, கூல் டவுன் 3,
எஃபெக்ட்ஸ் நோ ஃபர்ஸ்ட் ட்ராக் கஸ்டம்ஸ் ஹீரோஸ்பி. எனக்கு எதுவுமே புரியல. இது வந்து என்னதுன்னா தெரியல. இதுக்கு வந்து ஒழுங்காவும் இதுவும் ஆட் பண்ணல. இது ஒரு பேசிவ் பவர் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவ் இல்லை, ஒரு பேசிவான பவர் தான். இது எப்போடா இங்கே வருதா? இதோ விட்டுருக்காங்க. இது யாருக்கும் அந்த அளவுக்கு என்னன்னு தெளிவாக தெரியல. இன்க்ரீஸ் டேமேஜ் பை 1% லாஸ்ட் ஃபார் 2 செகண்ட்ஸ். அப்போதான் செகண்ட்ஸு. இது வந்து கோயிங் ப்ரெஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் வந்து நமக்கு வரப்போகுது. அடுத்தது நம்ம இனிமேல் இந்த மாதம் நம்ம பறப்போம். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சு, இந்த மாதம் நமக்கு ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஓல்டு பீக் வச்சுட்டு விடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓல்டு பீக் வச்சு விடுற மாதிரி தான் இருக்குது. ஓல்டு பீக்கில் நம்ம இப்போ ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த ஓல்டு பீக்கில் யாரெல்லாம் நினச்சி பார்த்தீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு 4 லாபி. இது ஒரு ஓல்டு பயங்கர சூப்பரான ஹிட்டான லாபிஸு. இந்த லாபி தான் நம்மளுக்கு வரப்போகுது. இந்த ட்ரெயின் வந்து இதில் யார் ஜாலியாக இந்த ட்ரெயினில் இடிச்சு போய் விளையாடுவீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி எனக்கு. 4வது பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறீங்கன்னா இதில் ஸ்னோ தான் நீங்கள் உருண்டையாட்டம் பால் மாதிரி ஆகிடுவீங்க. அப்புறம் தேய்ச்சி நீங்கள் பெருசாக ஆடுவீங்க. அதுக்கப்புறம் நியூ லாபி, அப்புறம் வெண்டர் ஐஸ்லாண்டு, இது வெயிட்டிங். இதெல்லாம் தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து இல்லாமல் இதே மாதிரி மாறப்போகுது. இதெல்லாம் நமக்கு வந்து எப்போ ரிட்டன் பேக் வரணும் கூட தெரில. ரிட்டன் பேக்லாம் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஆசையாக இருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் ஃப்ரம் ட்ரீம். வெல்கம் இல்லை, பாய் ஃப்ரம் ட்ரீம். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.